ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியின் மாவட்ட செயலாளர் வினோத் சேகர் அவர்கள் உரையாற்றுவார். நாமக்கல் மாவட்டத்தில் தமிழ் புலிகள் கட்சி நடத்துகின்ற இந்த மாபெரும் கண்டன பொதுக்கூட்டம் என்பது மாவட்டத்தில் தொடர்ந்து பட்டியலின மக்களுக்கு எதிராக நடைபெறும் வன்கொடுமைகள் மீதும் அதை கண்டும் காணாமல் நடவடிக்கை எடுக்க தவறிய காவல்துறை கண்டித்தும் மேற்கு மண்டலத்தில் சமூக பணி செய்து வரும் பட்டியலின இயக்க தலைவர்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்காத மாவட்ட காவல்துறை கண்டித்தும் தொடர்ந்து பட்டியலின மக்கள் மீது வன்கொடுமை நடைபெறும் நாமக்கல் மாவட்டத்தை வன்கொடுமை மாவட்டமாக அறிவித்திட வேண்டி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்ட தலைநகர்களிலும் வன்கொடுமை வழக்குகளை விசாரிக்க தனி காவல் நிலையம் அமைக்க வேண்டி தமிழ் புலிகள் கட்சி நாமக்கல் ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் சார்பாக வெகு சிறப்பான இந்த மாபெரும் கண்டன பொதுக்கூட்டம் தொடங்குகிறது. இக்கூட்டத்தினை சிறப்பாக ஒருங்கிணைப்பு செய்த மாநில அமைப்பு துணை செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் இட்டாச்சி சிவா அவர்களுக்கும், நாமக்கல் தொகுதி மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் குமரவேல் அவர்களுக்கும், முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்ற பரமத்தி வேலூர் தொகுதி மாவட்ட செயலாளர் மாதேஸ்வரன் அவர்களுக்கும், திருச்செங்கோடு தொகுதி மாவட்ட செயலாளர் சுரேஷ் அவர்களுக்கும், குமாரபாளையம் தொகுதி மாவட்ட செயலாளர் அழகேசன் அவர்களுக்கும் மற்றும் இந்த கூட்டத்தில் கண்டன உரையாற்ற வருகை தந்துள்ள மாநில பொதுச் செயலாளர் அண்ணன் பேரறிவாளன் அவர்களுக்கும், தலைமை நிலை செயலாளர் முகிலரசன் அவர்களுக்கும், மாநில துணை பொதுச் செயலாளர் செல்வ வில்லாளன் அவர்களுக்கும், மாநில செய்தி தொடர்பாளர் செந்தமிழன் அவர்களுக்கும், மாநில செய்தி தொடர்பாளர் முத்துக்குமாரன் அவர்களுக்கும், மாநில அமைப்பு செயலாளர் தோழர் ஆதிவீரன் அவர்களுக்கும், மாநில இளம்பலி அணி துணை செயலாளர் திருவள்ளுவன் அவர்களுக்கும் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்கள் மாநில கொள்கை பரப்பு துணை செயலாளர் கார்த்தி, மாநில இளம்பலி அணி துணை செயலாளர் அறிவுத்தமிழன், மாநில மாணவர் அணி துணை செயலாளர் கவிவல்லவன், மாநில ஊடக பிரிவு துணை செயலாளர் பிரபாகரன், நாமக்கல் சேலம் மண்டல செயலாளர் உதயபிரகாஷ், கருங்குயிலி பேரவை மேற்கு மண்டல பொறுப்பாளர் அழகுமணி, நாமக்கல் சேலம் மண்டல துணை செயலாளர் சிவசங்கர் மற்றும் நேரத்தின் அருமை கருதி வருகை தந்த அத்துணை மாவட்ட ஒன்றிய நகர கிளை பொறுப்பாளர்களுக்கும் எனது மாலை நேர வணக்கத்தினை உறுத்தாக்கிக் கொள்கிறேன். இந்த ஆர்ப்பாட்டம் என்பது பெருமனையான ஏதோ நமக்கு குடிநீர் பிரச்சனை, சாக்கடை வசதி இல்லை, கழிப்பிட வசதி இல்லை என்றெல்லாம் நாம் போராடி கொண்டிருக்கிறோம். எத்தனையோ கண்டன ஆர்ப்பாட்டங்களை எடுத்திருக்கிறோம், எத்தனையோ முற்றுகை போராட்டங்களை எடுத்திருக்கிறோம். இது போன்ற எத்தனையோ போராட்டங்களை தமிழ் புலிகள் கட்சி நேர்த்தியாக நாமக்கல் மாவட்டத்தில் பல்வேறு விதமான ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் முன்னெடுத்துள்ளோம். இந்நிலையில் காவல்துறை கண்டித்து தமிழ் புலிகள் கட்சி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் என்று சொன்னால் இது இங்கே வாழக்கூடிய சமூக மக்களின் உரிமைக்கான ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம். அது மட்டும் இல்லாமல் இங்கே பெரும்பான்மையாக வசித்துக் கொண்டிருக்கின்ற பட்டியலின மக்களான அருந்ததியர் மக்களுக்கு காவல் நிலையத்தில் அமர்வதற்கு கூட நாற்காலி இல்லை. ஏனென்று சொன்னால் காவல்துறைக்கு பாடம் எடுத்திருப்பார்கள் போல உயர் சாதி வெறியர்கள் அருந்ததியர்களெல்லாம் வந்தால் நாற்காலியில் அமர வைக்காதீர்கள்
ஏனென்று சொன்னால் நாங்கெல்லாம் காவல் நிலையத்திற்கு வரும்போது அவர்கள் அமர்ந்திருப்பது எங்களுக்கு வெட்கக்கேடாக இருக்கிறது என்று சொல்லியிருப்பார்கள் போல. எத்தனையோ காவல் நிலையங்களில் இன்னும் கூட புகார் கொடுக்க வருபவர்களை அமர வைத்து பேசி நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள எந்த காவல் நிலையத்திலும் எந்த காவல் ஆய்வாளருக்கும் எந்த காவல் துணை ஆய்வாளருக்கும் இது போன்ற வகுப்பு தனியாக இருக்கிறார்களா என்று எங்களுக்கு தெரியவில்லை. சரி, அதுதான் நம்ம காவல்துறையை ஏன் காவல்துறை நம்மளை அப்படி பார்க்கலாம், காவல்துறை நம்மளை நாற்காலி கொடுக்க மாட்டேங்கிறான்னு பார்த்தா நமது இளைஞர்கள் மீதுதான் நம்ம தப்பு சொல்றோம். காவல் நிலையத்தில் நம்ம கொடுக்கிற புகார் மீது அவன் புகார் மனு எடுக்கல அப்படின்னா காவல் நிலையத்தை முற்றுகையிடணும். காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு அந்த காவல் ஆய்வாளரை உடனடியாக பணியிடை நீக்கம் செய்யணும். இது போன்ற சட்ட திருத்தங்கள்லாம் விஜயோ அஜித்தோ நம்மளுக்கு யாரும் சொல்லி தர மாட்டான். நமது உரிமையை நம்ம தான் கேட்கணும். நம்ம நாற்காலிக்கு நம்ம ஏன் நாற்காலியில் அமரணும்னு நம்ம தான் உரிமையா கேட்கணும். அதற்கு ஒரே ஒரு இயக்கம் தமிழ் புலிகள் கட்சி தான் இருக்கிறது. உங்களுக்கு அதிகாரத்தையும் சட்டத்தையும் கற்றுத்தர ஒரே ஒரு அமைப்பு உங்களுக்கு இந்த வாழ்நாளில் இந்த ஜென்மத்தில் ஒரு அமைப்பு இருக்குது என்று சொன்னால் அது தமிழ் புலிகள் அமைப்பு மட்டும்தான். இளைஞர்கள் அண்ணன் நாகை திருவள்ளுவன் பின்னால் ஓர் அணியாக சேர வேண்டும். அப்பதான் காவல் நிலையத்தில் உங்களுக்கு மரியாதை கொடுப்பான். நீ விஜய் பின்னாடி அஜித் பின்னாடி செஞ்சிருந்தா காவல்துறை எப்படி மரியாதை கொடுக்கும்? உனக்கு எப்படி சேர் போடும்? அம்பேத்கரை படிக்கிறது இல்ல, பெரியார படிக்கிறது இல்ல, காவல்துறையை திட்டி ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. நீ அம்பேத்கர் படிச்ச சட்டத்தை படித்துக் கொண்டு காவல் நிலையத்தில் நீ போய் பேசி பாரு. உன்னை உட்கார வச்சு என்னென்ன மரியாதை கொடுக்கணுமோ எல்லாத்தையும் கொடுப்பான். இளைஞர்களே, தயவு கூர்ந்து தமிழ் புலிகளாய் மாறுங்கள். அண்ணன் நாகை திருவள்ளுவன் பின்னாடி அரசியலாய் அணிதிருங்கள் என்று கூறி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கும் இந்த இளைஞர்களின் எழுச்சி வெறுமனையாக ஒரு திரைப்பட நடிகருக்கு உண்டான ஒரு எழுச்சியாக இருக்கக்கூடாது. இளைஞர்கள் அனைவரும் அரசியலாகவும் அமைப்பாகவும் திரள வேண்டும். அண்ணன் அனைத்து மேடையிலும் கூறுகிறார், தலைவர் அனைத்து மேடையிலும் முழங்குகிறார். இளைஞர்களே வாருங்கள், அமைப்பாய் சேருங்கள், அணிதிரளுங்கள் என்றார். யாருக்காக பேசிட்டு இருக்காரு? இங்க இருக்க மக்களே, இங்க இருக்கிற கழிப்பிட வசதியில் அக்கா தங்கச்சி இன்னும் காட்டுல ஓரமா போயிட்டு இருக்காங்க. கேவலமா இருக்கு. நீ போய் படத்துக்கு டிக்கெட் கிடைக்கலன்னு நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க. பப்ஜி கேம் விளையாடுறான். போய் நம்ம அமைப்பு பேச போனா உட்காந்து பப்ஜி கேம் விளையாடுறான். அப்புறம் எப்படியா காவல்துறை நம்மளை பார்த்து பயப்படும்? எப்படி பயப்படும்? இளைஞர்களே, தயவு செய்து இளைஞர்கள், ஏனென்றால் இங்க இருக்க முன்னோடிகள் அரசியலாக அமைப்பாக்கப்படவில்லை. அவர்களை 200 300 பிரியாணி கோட்டனு கொடுத்து அவனை அடிமையாக்கி வச்சிட்டான். இளைஞர்கள் தான் முன்னாடி வரணும். தயவு செய்து இனிமேலாவது நாகை திருவள்ளுவன் பின்னாடி அமைப்பாய் அணிதிரள்வோம், அரசியலை வெல்வோம். அது மட்டும் இல்லாம கொங்கு மண்டலத்துல அமைதியான ஒரு சூழல். நம்ம சொன்னா சொல்லுவாங்க, ஏங்க கொங்கு மண்டலம் அமைதியான மாவட்டங்க, நீங்க தான் எங்கெல்லாம் பிரச்சனை பண்றீங்க, ஏங்க இந்த மாதிரிலாம் செய்றீங்க அப்படின்னு. கொங்கு மண்டலம் அமைதியா இருக்குதுன்னா இங்க இருக்கக்கூடிய அறிஞர்கள் அமைதியாக இருக்கிறோம். காவல்துறை நண்பர்களே, நன்றாக குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். இங்க கொங்கு மண்டலம் அமைதியாக காரணம் நாங்கதான். நாங்க கொடுக்கிற புகார் மீது நீங்க நடவடிக்கை எடுக்கலன்னா இங்க அமைதி நிலவாது. கொங்கு மண்டலம் அமைதியா இருக்காது. இது எங்க அப்பா காலம் கிடையாது, தாத்தா காலம் கிடையாது. அண்ணன் நாகை திருவள்ளுவர் காலம், இது எங்கள் இளைஞரின் காலம். ஒரு நாள் எங்கள் கையில் அதிகாரம் கிடைக்கும். அன்று காவல்துறை நாற்காலி அல்ல, நீங்கள் சட்டையை கூட போட முடியாது. இந்த காவல்துறை பாருங்க, அதாவது இந்த கொங்கு மண்டலம் அமைதியா இருக்கணும்னா அறிஞர்கள் புகார் கொடுத்தா முதல்ல அந்த புகாருக்கு நடவடிக்கை எடுங்க. அப்பதான் நீங்க நினைக்கிற மாதிரி, நீங்க பேசுற மாதிரி இங்க ஒரு அமைதி நிலவும். இல்ல அமைதி வேணாம் அப்படின்னு இங்க அமைதியா இருக்கணுமா, பிரச்சனை பண்ணணுமா, அமைதி நிலவ வேணாமான்னு காவல்துறையை முடிவு எடுத்துக்காங்க. இது போல இந்த காவல்துறை நாமக்கல்ல, அதாவது நாங்க சொல்லுவோம், நாமக்கல்ல இளைஞர்கள் படித்த அறிஞர்கள் இங்க அதிகமா இருக்காங்க, படித்த பட்டியல் இனத்தோர் இங்க அதிகமா இருக்காங்கன்னு. படிச்சிருக்கா, அதனால எந்த வேலைக்கும் எந்த கேஸும் வாங்க மாட்டான்னு நீங்க நினைக்கலாம். அண்ணன் மேட்டுப்பாளையத்துல தலைவரை கைது பண்ணாங்க. அப்ப முதல்ல நாமக்கல்ல தான் பஸ் உடைஞ்சிச்சு. அரசு பேருந்து உடைப்பு
நாமக்கலா இப்ப இருக்க புது போலீஸ்ல நீங்க எடுத்து குறிப்பெடுத்து பாத்துக்கங்க. உங்களோட இங்க ரெக்கார்ட் எடுத்து பாருங்க. நாங்க அமைதியா இருக்கணுமா இல்ல நீங்க இந்த புகார்லாம் கொடுத்தா நீங்க நடவடிக்கை எடுக்கணுமா எடுக்க வேணாமான்னு தமிழ் புலிகளோட ரெக்கார்ட் எடுத்து பாருங்க. கேஸுக்கு பயப்படுற கட்சி கிடையாது தமிழ் புலிகள் கட்சி. எத்தனை வழக்கு வேணாலும் போற மக்களுக்காக கேஸ் வாங்குறதா எங்களோட உரிமை, மக்களுக்காக கேஸ் வாங்குறதா எங்களோட அவார்டு. தயவு செய்து காவல்துறை இனிமேலாவது அறிஞர்கள் கொடுக்கின்ற புகார் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுத்து இந்த நாமக்கல்லை பாதுகாத்திட வேண்டும் என்று இந்த கண்டன பொதுக்கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்த அனைத்து தோழர்களுக்கும், வருகை புரிந்துள்ள அனைத்து இளைஞர்களுக்கும், தாய்மார்களுக்கும் நன்றியை தெரிவித்து நேரம் கருதி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.